இல்லை போனா சொட்டு விசில் படம் ஈசன் எனக்கு துணை நிற்கட்டும். அவை அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என் தாய் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சனாதன பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். யாழ்ப்பாண இராச்சியத்தின் இறுதி மன்னனான இரண்டாம் சங்கிலியன் தமிழ் வரலாற்றில் வீரத்தினதும் தியாகத்தினதும் உன்னத அடையாளமானவர். அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களான போர்த்துகேயரின் மதம் மாற்ற கொள்கைகளுக்கும் அரசியல் ஆதிக்கங்களுக்கும் அடிபணிய மறுத்த அவர் தனது இறுதி மூச்சு வரை வீரத்துடன் போராடினார். போர்த்துகேயரின் நவீன ஆயுத பலத்திற்கு முன்னால் மண்டியிட மறுத்த சங்கிலியன் தனது சொந்த மண்ணின் இறையாண்மையையும் ஆன்மீகத்தையும் தொன்மையான தமிழ் அடையாளத்தையும் காப்பதே தன் முதல் கடமையாக கருதினார். குறிப்பாக போர்த்துகேயரின் கத்தோலிக்க மத திணிப்புக்கு எதிராக ஈழத்து மண்ணில் சனாதன தர்மம் எனப்படும் இந்து சமயத்தினை காக்க அவர் இறுதியுடன் நின்றார். இறுதியில் போர்த்துகேயர்களால் தந்திரமாக கைது செய்யப்பட்டு கோவாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அவர் உடல் வீழ்ந்தாலும் அவர் காட்டிய வீரம்
இந்து மதத்தையும் தமிழ் ராச்சியத்தையும் சனாதன தர்மத்தின் விழுமியங்களையும் காப்பதற்காக தன் உயிரே தியாகம் செய்த மாவீரனாக இரண்டாம் சங்கிலியன் தமிழர்களின் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்து வாழ்வார் என்று கூறி அவரின் சிரார்த்த தினத்தில் அவரை வணங்கிக் கொள்வோம். தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் முஸ்தபாவும் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்றும் கொக்கரித்தார்கள். இதில் உதவாநிதி தன்னை கிறிஸ்தவன் என்றுதானே கூறியவன். முஸ்தபா முகலாய படையெடுப்பின் 30ஆம் தலைமுறை முகலாயர்களையும் ஆங்கிலேயர்களையும் விரட்டி அடித்தோம் என்னிடம் அவர்கள் விட்டு சென்ற சில விஷ விதைகள் இன்றும் காய்ச்சல் விட்ட பின்பும் தொடரும். சளி போன்று தலையடியை தந்த வண்ணமே உள்ளன. இந்த கொடியவர்கள் கூறியதை கேட்ட நொடியே சிறுவனான எனக்கு கோபத்தில் ரத்தம் கொதித்தது. ஆனால் பெரும் பெயர் நிறை தமிழ்நாட்டவருக்கு எந்த கொதிப்பும் மேற்படவில்லை. என்னதான் கடும் சின்னம் வந்தாலும் பின்புதான் நான் யோசித்தேன். நாம் இதை நினைத்து ஆத்திரப்பட தேவையில்லை. மாறாக இவர்களின் வரலாற்று அறியாமையை நினைத்துத்தான் பரிதாபப்பட வேண்டும். சனாதன தர்மம் என்றால் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அதை எட்டர்னல் தர்மா என்பார்கள். அதாவது எக்காலத்திற்கும் அழியாத நிலையான பேரறம். இன்று நாம் எதை இந்து என்று அழைக்கிறோமோ அதுதான் சனாதன தர்மம். இது மற்ற மதங்களைப் போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபராலோ அல்லது ஒரு குறுகிய புத்தகத்துக்குள் அடக்கப்பட்டதோ அல்லது ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிறுவனமாகவோ கட்டமைக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல. குறிப்பாக இது மீது திணிக்கப்பட்ட அந்நிய தத்துவமும் அல்ல. சனாதன தர்மம் என்பது இந்த மண்ணின் மக்களின் இரத்தத்திலும் சதையிலும் ஊறிய வாழ்வியல் முறை. இது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணின் பண்பாசனையோடு கலந்து வாழ்ந்த ஒரு நாகரிகத்தின் ஆன்மா. இது வாழ்க்கை முறை. பிறந்தவுடன் தாய்ப்பாடும் ஆராரோ ஆரிவரோ, அதாவது முற்பிறப்பில் இவர் யாரோ என்று தாய்ப்பாடும் பாடலில் இருந்து என் தாய் நெற்றியில் சூடும் குங்குமம், அவள் தன் கழுத்தில் ஏந்தும் தாலிக்கொடி, நான் என் முதலில் தரித்த திருநேறு என்று வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் சனாதனமே. அன்பானவர்களே, இப்படிய மூச்சில் கலந்த சனாதன தர்மத்தை அழிப்பது அத்தனை எளிதா? பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணின் மீது எத்தனை அந்நிய படையெடுப்புகள், எத்தனை வாழ்வீச்சுக்கள், எத்தனை துப்பாக்கி தோட்டாக்கள், இத்தனை குண்டு வீச்சுக்கள். கோவில்கள் இடிக்கப்பட்டன, குஜுகுலங்கள் அழிக்கப்பட்டன, நூலகங்கள் எரிக்கப்பட்டன, நம் முன்னோர்களின் தலைகள் கொய்யப்பட்டன. ஆனால் அத்தனை கொடூரங்களுக்கு பிறகும் அந்த தீப்புழம்புகளுக்கு மத்தியில் பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுந்து கம்பீரமாய் நிற்பதுதான் நம் சனாதன தர்மம். அரசியல் லாபங்களுக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் நம் வாழ்வியல் முறையை சிதைக்க நினைப்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். இப்பூமியில் கிருஷ்ணன் அவதரித்த போதும் சனாதன தர்மம் இருந்தது. ராமர் ஆண்ட போதும் சனாதன தர்மம் இருந்தது. பரசுராமர் ஜனித்த போதும் சனாதன தர்மம் இருந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னவே இதற்கு அழிவற்ற தர்மம் என்று பேரென்றால் இத்தர்மம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும் என்பதை சில மூடர்கள் மனதில் வைக்க வேண்டும். அரசியல் நாட்காலிகள் தற்காலிகமானவை. ஆனால் நம் மதமும் அதிகாரமும் சனாதன தர்மமும் நிரந்தரமானவை. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த இந்த உன்னத தர்மத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. எத்தனை புயல்கள் வந்தாலும் அசையாத இமயமலையைப் போல எக்காலத்திற்கும் சனாதன தர்மம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். வாழ்க தமிழ் வேந்தர், வாழ்க தமிழ் மாந்தர், வாழ்க வையகம்.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த இடத்துக்கு அழைத்ததற்கும், அதே நேரம் சங்கிலிய மன்னனின் 407வது ஆண்டு நினைவு நாளில் இங்கே மதகுருக்களாகவும், அதே நேரம் பௌத்த மதகுரு, இந்து மதகுரு அனைவரும் ஆசியுரை வழங்கி, அதே நேரம் அனைவரும் சங்கிலிய மன்னனின் நினைவு சிலைக்கு மலர்வானை அணிவித்து இந்த இடத்தில் இதற்கு முதலிலும் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டானது ஒரு சிறிய ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்கின்றது என்று அந்த இடத்தில் கூறுகின்றார்கள். அதற்காகவும் இந்த நிகழ்வை ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் மாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எமது அடையாளங்களில் ஒன்றான சங்கிலிய மன்னன் என்றால் சங்கிலிய மன்னனின் அடையாளம் ஒன்றுதான் இன்று ஓரளவு மக்களுக்கு அந்த அடையாள சின்னங்கள் இருக்கின்றன. அந்த அடையாள சின்னங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கும் இருக்கிறது. அதே நேரம் இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு அனைவரும் இந்த இடத்திற்கு ஒரு பாரிய நிகழ்வாகவும், இந்த நிகழ்வுக்கு அடையாள சின்னங்களை பேணி பாதுகாக்கின்ற இந்த நாளில் மட்டும் நினைவு நாளை செய்வதை விட, இப்போ சங்கிலிய மன்னனின் வரலாற்றை பார்ப்பதற்கான ஒரு கலைக்கூடம் கூட இல்லை. அந்த கலைக்கூடங்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களை விட அவர்களுக்கு சிறந்த கண்ணோட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தை அவர்கள் வடிவமைத்து எங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அதற்கான நிதி மூலங்களை பெற்றுக் கொடுப்பது எமது பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அமைய இந்த கூட்டத்தில் பல கருத்துக்களை வைத்திருந்தார்கள். இதிலே ஒரு அழகான நினைவு கூடம், சங்கிலிய மன்னனின் போராட்ட வரலாறு, வாழ்வியல் வரலாறு, தமிழர்களின் வாழ்வியல் வரலாறு, அந்த அரச வாழ்வியல் வரலாறோடு மத வாழ்வியல் வரலாறும் ஒன்றி பிணைந்திருக்கின்றன. அந்த வகையில் அதை எதிர்வருங்காலத்தில் அதற்கேற்ற வழிகளை சமைத்து கொடுப்பதற்காகவும், அதற்கேற்ற நிதி மூலங்களை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது, அந்த கலைக்கூடங்கள் எங்கே அமைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நிதி ஒதுக்க முடியும். அந்த கலைக்கூடம் அமைப்பதற்கான இடத்தெரிவுகள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லூர் ஏரியாக்கள் அந்த இடத்தெரிவு சிறந்த முறையில் இருக்குமாக இருந்தால், சட்ட சிக்கல் இல்லாமல் அந்த கலைக்கூடங்களை அமைக்க முடியுமாக இருந்தால், பல்கலைக்கழக விரிவுரையாளரிடமிருந்து ஆர்கிடெக்ட்ஸ் வடிவமைப்பாளரிலிருந்து சிறந்த கலைக்கூடம் ஒன்றை கட்டி கொடுக்க வேண்டிய கடப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அந்த நிதி மூலங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் அதற்கான முன்மொழிவுகளை என்னாலான பல்கலைக்கழக விரிவுரையாளர் சேர்ந்து எதிர்வருங்காலத்தில் அதை பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு பாரிய ஒரு நிகழ்வாகவும், இது ஒரு நாளில் முடிகிற நிகழ்வாகவும் இல்லை, ஒரு 2 நாள் இந்த இடத்துக்கு வந்து அவர்களின் வரலாற்றை பார்ப்பதற்காக கண்காட்சி கூடம் ஒரு நவீன முறையில் இன்றைய காலத்துக்கேற்ற வகையில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வரலாற்று சின்னங்களை சிறந்த முறையில் அமைப்பதற்கு என்னாலான இயன்ற முழுமையான ஆதரவையும் பெற்றுக் கொடுப்போம். எங்களுக்கு பாரிய பிரச்சனை. உண்மையாகவே நான் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் இருக்கோடு மட்டும் நான் யோசிக்கல. நம்ம வேலை போகணும், கூட்டம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் வர்ற வழியில் ஞானா குழந்தை என்று அருமையான அவரோட அம்மா அவர்கிட்ட ஸ்பீச்சை கேட்டுட்டு போக சொன்னால், அப்போ அவர்கிட்ட ஸ்பீச் எப்போ நடக்கும் என்று பார்த்து கொண்டு தான் ஸ்பீச் முடிஞ்சோடனே போகணுமென்று என்ன பாடம் தான் அந்த ஸ்பீச்சுக்காண்டியும் ஏன்னா ஒரு சிறுவன், பெரியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கத்தக்கதா ஒரு சிறுவன் அவற்றை ஆளுமையை, ஒரு உரையை ஆணித்தனமாகவும் எந்த வகையிலும் ஒரு பதட்டமில்லாத வகையில் அந்த உரையை ஆற்றிச் சென்பதென்பது அபூர்வமானது. அது அந்த பிள்ளைகளுக்கு 100-ல் ஒருவருக்குத்தான் அந்த அற்புதம் கிடைக்கும். அந்த அற்புதத்துக்கு ஏற்ற வகையில் எதிர்வருங்காலத்தில் அந்த சிறுவன் சிறந்து அந்த வரலாற்று பெருமைகளை அழிய விடாது
பேணி பாதுகாப்பதற்காக அவர் திகழ்வார் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களது தமிழர்கள் வரலாறு சின்னங்கள் ஏதோ வகையில் அழிவடைகின்றன. நாங்கள் அதை புதுப்பிப்போம் என்று சட்ட சிக்கல்களுக்குள் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சங்கிலியன் அரண்மனை அதுவும் நிதி ஒதுக்க முடியும் என்றால் சட்ட சிக்கலாக இருக்கிறது. அது சிறந்த முறையில் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த சட்ட சிக்கலை நிவர்த்தி செய்து சிறந்த முறையில் மீளவும் புதுப்பொழிவுடன் முன்னோக்கி நகர வேண்டும். அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.